கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது. Our God is good God, awesome God, enough God. Amen. போதுமான தேவன். போதுமான தேவன்னா you must know that he is true living. உயிரோடு இருக்கும் தேவன். உங்கள் இறுதிய ஏக்கங்களை காக்கும் தேவன். உங்கள் இறுதிய ஏக்கங்களை நிறைவேற்றும் தேவனாக இருக்கிறார். Amen. He always look at our heart's desire and he always fulfill. If your prayer is worthy, your request is worthy, ஆண்டவர் அதை கொடுப்பார், அதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Luke chapter 10 verse 25 to 37. லூக்காஸ் அதிகாரம் 10 வசனம் 25 இருந்து 37 வரைக்கும் நம்ம படிக்கணும். குட் சமரித்தன். குட் சமரித்தன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு what is God teaching us here? God is teaching us about the kindness, to be kind, karunai, to be kind. Karunai na enadhu? The best example of kindness. What is the example of kindness? Kindness na enadhu? Karunai na enadhu? Who can tell me? Karunai na enadhu? Kindness is what? Can anyone explain to me what is kindness? கைண்ட். கருணைன்னா என்னது? சொல்லுங்க ராபர்ட் பாப்போம். கருணைன்னா என்னது? கைண்ட்னஸ். கைண்ட். கருணைன்னா என்னது? செகண்ட் லைன். கருணைனா கைண்ட். கைண்ட்னஸ்னா என்னது? கைண்ட்னஸ்னா என்னது? அது வந்து you are giving, you don't expect anything. Helping. But kind, I want to know the meaning of kindness. Kindness na enadhu? Who can tell me? Did you see? Kindness. Kind. Kindness na enadhu? Study good. அர்த்தம் தெரியாத உட்காந்துருக்கோம். நம்ம பைபிள் படிச்சுட்டே தெரியல. கைண்ட்னஸ், கருணை. கைண்ட்னஸ் இஸ் திங்கிங் அபவுட் அதர்ஸ். Amen. The best example in the Bible thinking about others is Lord Jesus. Amen. அப்ப நம்ம சொல்றோம் I am kind. Are you thinking about others? மற்றவங்களை பத்தி நீ யோசிக்கிறியா? அதுக்கு பேர் தான் love. If you think about others, you look at their needs, that is love. Amen. Hallelujah. Hallelujah. அதுக்கு பேர் தான் கருணை. பாருங்க, நம்ம பார்க்குறோம் பாருங்க, every chapter that we see, people came to Lord Jesus just to trap him. அவர் சோதிக்க தான் வந்தாங்க. அவர் எப்படி பதில் கொடுக்குறாரு? they want to trap him, test him. Amen. Hallelujah. Hallelujah. So in our life also, there will be things like that where towards when you walk with Lord Jesus, Yesu Christ standard and yarike pove towards you go nearer to Lord Jesus, to you learn about Lord Jesus, there will be people come, or the people will be around us, to trap our faith, to question against our faith. நம்ம கூட இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க. நம்மளை பரிசோதிக்க அவங்க பெரிய பண்டாயின்னு காமிச்சுங்க. They show that they are very smart. They ask you question against your faith. Amen. Against the teaching of the Lord Holy Spirit. There will be people like that. அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. உன்னோட ஆவியான கற்றுக் கொடுத்ததை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். இது மாதிரியா? அப்போ நீங்கள் கிறிஸ்டின் தானே, நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா, நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி உங்கள் ஃபேத்தை உடைக்கிறதுக்கு உங்கள் ஃபேத்தை கேள்வி கேட்பாங்க. இது ஆண்டு சொன்னாரா? அப்போ நான் இப்படி செய்யலைன்னா இப்படி ஆயிருமா, நான் அது செய்யலைன்னா இதாயிருமா அதாயிருமா, இஃப் ஐ நெவர் டூ திஸ் திங் வில் ஹேப்பன் டு மீ. தட் திங் just to question your faith. This is the question of trapping. Amen.
Hallelujah. 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 அதான் இங்க படிக்கிறோம் நம்ம. That's what God teaches today. When the teacher of the law come and ask question, and the guru வந்து கேள்வி கேட்டாரு, இறை வார்த்தை கற்று teachers of the law, law of Moses, okay, they come and ask question. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? What the answer was, Lord Jesus, நீ என்ன செய்வ? What you read in the scripture. So that means love your God, the first one, the first commandment. Love your God with all your heart, with all your soul, with all your strength, and with all your mind. என்ன சொன்னாங்க? உன் ஆண்டவராகிய இயேசுவை உன் முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோடும் நேசி. முழு சிந்தனையோடும் நேசி. ஃபுல், நாட் பார்ஷியல், பாதி கிடையாது, ஃபுல். You give God, you give full yourself. Don't give partial. God don't take partial things. Amen. Hallelujah. அதனால தான் பாருங்களேன், when you pray, it's a very good experience. When you pray, if your thinking is running, your prayer will run already. You will forget what you pray. உன் சிந்தனை ஓடிச்சுன்னா, if your mind diverted to other things, you forget what you pray. Especially those who are not using paper. But those who use paper, they won't run. They can see and read. But those who pray without a paper, அவங்க சிந்தனை ஓடிச்சுன்னா, if they just think about other things, they will forget what they pray. Amen. Hallelujah. Then they have to start back again. Okay. Number 2, what God said, love your neighbor as you love yourself. உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. Amen. Hallelujah. What does this mean? First is God. God வந்து ஒன்றும் மீனிங் இல்லை. God is God. இது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி. Love yourself as you love your neighbor as you love yourself. யார் சொல்றாரு ஆண்டவர்? Those who love you and kind with you. யார் உன்னை நேசித்து உன் மேல கருணையா இருக்காங்களோ, கருணைன்னா every day they thinking about you. Every time they think about you. உனக்கு எது நல்லது, எது கெட்டது, எது செஞ்சா உனக்கு நல்லா இருக்கும், எது செஞ்சா உனக்கு நல்லா இருக்கும், அதுக்கு பேர் தான் கருணை. Love is one. Love, the கருணை comes first, then only love. If they thinking about you, உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எது ஓகே, எது சரியில்லை, எது சரி, எது செய்யலாம், எது செய்ய, உன்னை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கவங்க தான் உங்க மேல கருணையா இருக்காங்க. உங்க மேல வந்து கைண்டா இருக்காங்க. Because they are thinking about you. And then they love you. Amen. நான் எப்போதும் சொல்றதுதான், அவங்க நம்மளை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நீ நேசி. Amen. Whether they love us, they don't love us, we love them. That's what God teaches. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுத்திருக்காரு. நீ நேசி. Although they never show your love, although they never show the love, although they never follow what we do for them, நம்ம அவங்க செய்யறது வந்து அவங்க நினைச்சு பார்க்கலன்னா பரவாயில்ல, அவங்க அதை மதிக்காட்டி கூட பரவாயில்ல. நீ மதி, நீ கைனாயிரு, நீ கருணையாயிரு, நீ நேசி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் அதான் சொல்றேன், உங்க விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு உங்களை சுத்தி ஆள் இருக்கும். உங்க வீட்டில் இருப்பாங்க, உங்க ஆஃபீஸில் இருப்பாங்க, உங்க கையிலே இருக்கும். என்னது ஹெட்ஃபோனு. உங்களோட ஹெட்ஃபோனில் தான் நிறையா இருக்காங்கல்ல, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம். விசுவாசத்தை உடைக்கிறதுக்கே இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. லைக் பைபிளிக்கலி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணிப்போம். when you follow the word of God, when you read this, you follow the law of God, you obey the law of God, there will be somebody who will come and trap your faith. They try to trap your faith. If you say, okay, நீ சர்ச் போல, நீ ப்ரேயர் பண்ணல, நீ பைபிள், அவன் என்ன ஆயிரும்? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆயிரும்? They will ask questions. If you say you never go to church, you never pray, you never read the word of God, what will happen to me? Nothing. I'm okay. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன? So they break your faith. Amen. Hallelujah. And then they will ask you question. பைபிளை கொடுத்து அவங்களுக்கு அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. And they use the word of God and ask question according to their convenience. Amen. Hallelujah. அந்த மாதிரி கூட கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து கேட்க பாருங்க, அந்த டீச்சர் ஆஃப் த லா, he come and ask Lord Jesus,
what must I do to have eternal life? நான் நித்திய வாழ்வு பெற நான் என்ன செய்யணும்? ஆண்டு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை நேசி. ஓகே, then love yourself as you love your neighbor as you love yourself. Then he still want to justify, he want to show to Lord Jesus that he is smart. அவன் ரொம்ப பண்டாயின்னு காட்டுறதுக்கு அவன் இயேசு மறுபடியும் கேள்வி கேட்டான், who is my neighbor? திருப்பி கேட்டான் இயேசுவை, யார் என்னோட neighbor? அப்போ ஆண்டு இந்த கதை சொன்னார். God told him the parable of the good Samaritan. Okay, amen. Hallelujah. Hallelujah. You see the three people, God talked to him about three people. மூணு விதமான ஆளுங்களை சொன்னார். மூணு விதமான ஆளுங்க. Number one is a priest. ஒன்றாவது வந்து ஒரு பாதிரியார், ஒரு priest. ஒரு priest who claims to know God and teaching about God. என்ன செஞ்சான்? But still he do not have the kind heart to help the man who was bitten by the thief. ஒரு பாதிரி ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுக்குறவரு, அவருக்கே அந்த இருதயம் இல்லை, அவன் பரிதாப இருதயம் இல்லை. அவனை பார்த்தோன்னே அவர் தாண்டி போயிட்டார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது யார் வந்தா? ஒரு லேவி, a clan chosen by God who serve God as a priest. ஆமென். அந்த லேவிட் குலத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அவருக்கு சேவை செய்ய. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பட் அவன் என்ன பண்ணான்? இயேசு தெரியும் தெரியுமா அவனுக்கு? எல்லாம் கடவுள் எல்லாத்துக்கும் தெரியும், இயேசு தெரியும், ஆண்டவர் எல்லாம் தெரியும். ஆனால் அவனும் இக்னோர், he don't want to help. ஆமென். அவனும் இக்னோர் பண்ணிட்டு போனான். ஆமென், அல்லேலூயா. பட் சமரித்தன் வந்து இயேசு தெரியாது, ரிஜெக்டட் பை காட். ஆமென். அவனை ஆண்டவர் வந்து அவன் தேர்ந்தெடுக்கல, அவனுக்கு இயேசு தெரியாது. ஆனால் ஸ்டில் அவனுக்குள்ள இந்த கருணை இருந்துச்சு, கைண்ட்னஸ். he have the kindness to help the man. ஆமென், அல்லேலூயா. அவன் கிட்ட போய் அவன் காயத்துக்கு கட்டு போட்டு ஒயின் ஊற்றி அவனை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பார்த்துக்கிட்டான். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னா? நான் திருப்பி வரும்போது நீ இவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கியோ அதை நான் மறுபடியும் உனக்கு கொடுக்குறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் இயேசு சொன்னாரு, then who is the neighbor? The Samaritan. ஆமென். யாருக்கு அந்த கருணை இருந்துச்சோ, யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த நேபர். இப்போ நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்னு நம்ம பார்த்துக்கோங்க. நான் இப்போதான் அதை போனாலும் அதான் சொன்னேன், யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப் இன் விச் கேட்டகரி தட் யூ ஆர். ஆமென். நீ எங்கே இருக்க, நீ பார்த்துக்க. இது நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது யூ மஸ்ட் ஐடென்டிஃபை ஹூ இஸ் யுவர் நேபர். யார் உன்னோட நேபர்? யார்? Who is your neighbor? Who can tell me who is your neighbor? It's not the one who living next door to your house. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களை சொல்லுது. How do you identify your neighbor? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? How do you identify your neighbor? Who is your neighbor? யார் சொல்ல முடியும்? நேபர் யாரு? Who is your neighbor? சோபி சொல்லு. Who is your neighbor? சொல்லு சோபி. சிரிக்கிற உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க. Who is your neighbor? சொல்லுங்க சிஸ்டர். சரி, who is your neighbor? நேபர் கூட தெரியல, பக்கத்தில் பேச மாட்டீங்களா? Who is your neighbor? யாரு சொல்லுங்க. செல்வா சொன்னாரு, who is the neighbor? It's your wife. Who is the neighbor in your house is not living next to you, is living in your house. It can be your spouse, your children, உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் மனைவி உங்கள் கணவன் தான் உங்களோட மதர் நேபர். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, your husband and your children is your first neighbor. I know all of us have done the responsibility. நம்ம அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். Do we show our kindness to them?
கருணையா இருக்குமா? Do we show our kindness to them? எத்தனை பேர் சொல்றீங்க நான் கருணையா இருக்கேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நான் கேள்வி கேட்பேன். If you say you are kind towards your parents, you are kind towards your children, you are kind towards your wife and husband, கேட்கும். ஏன் தூக்க மாட்டோம்? Because we know we are not kind. Then how you want to please God? And we don't want to carry our நம்ம கை தூக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியுது நம்ம கருணையா இல்ல. அந்த ஆள் மட்டும் எனக்கு என்ன செய்யறாரு நான் கருணையா இருக்கேன், அவ மட்டும் எனக்கு என்ன செய்யறா நான் கருணையா இருக்கேன்னு சொல்லிட்டு we don't want to show our kindness. And when you say you are not a kind person, you are not showing your kindness to your neighbor, how can you say you love God? இன்னைக்கு உங்க கருணையை உங்க ஐலானுக்கு நீங்க காட்டலன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க மனைவி கணவனுக்கு நீ காட்டலன்னா, அப்புறம் எப்படி நம்ம சொல்றோம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்? Your God is a kind God. It's not only loving, and loving is different. Anyone can love anybody. Amen. Hallelujah. Hallelujah. You can love, even can love a dog. Amen. And are you being kind? We are being kind to the dog and to our family. Amen. அம்மா இல்லையா? ஒரு நாய்க்கு மேல நம்ம காட்டுற அந்த கருணையை நம்ம குடும்பத்தை காட்ட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதான் நான் சொல்றேன். தப்போ டாடா தஞ்சா சொல்லிடுறா. நீ போய் உன் கண்ணாடி முன்னுக்கு நின்று கேளு. You go and stand in front of a mirror and ask, am I kind to my family? Am I showing my kindness to my family? And then அது உங்களுக்கு காட்டி கொடுப்போம். அது தெரியும். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. நம்மளுக்கு தெரியணும் the best and only one who show kindness and love is Lord Jesus. Amen. It's Lord Jesus. அவனோட இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா people come and trap him every time people the people go and trap him. And you see in John chapter 8 verse 1 to 11, John chapter 8 verse 1 to 11, they bring a woman adulterer. அவங்க என்ன சொல்லுவாங்க, they want to trap Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு அவர் என்னாச்சும் அகேன்ஸ்டா சொல்றாரான்னு தெரிஞ்சுக்க, அகேன்ஸ்ட் த லா என்னாச்சும் சொல்றாரா தெரிஞ்சுக்கன்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. நாங்கள் பிடிச்சோம், அவள் விபச்சாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது நாங்கள் பிடிச்சோம். we caught her when she was doing adultery work. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ they will tell the Lord Jesus, according to law of Moses, மோசேயின் law பிரகாரம் இவங்களை கல்லால் அடிச்சு கொள்ளணும். According to the law of Moses, must stone her to death. Amen. Hallelujah. கல்லால் அடிச்சு கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்க? According to you, what you are going to tell about her. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு என்ன சொன்னாரு? இயேசு never tell anything. Jesus never even look at them. He just writing on the ground. He just write. You don't want to see them. Then they ask him again, what do you say? Okay. என்ன சொல்றீங்க? If Lord Jesus say கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னார்னா, what happened to the kindness? If we say throw the stone and kill her, Lord Jesus is talking about kindness. இயேசு கிறிஸ்து அன்பையும் கருணையும் பற்றி பேசுகிற தேவனோட என்ன அவரோட டீச்சிங் உடஞ்சிருச்சு. ஆமென். இப்போ மோசஸோட லோவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் காப்பாற்றணும். அவரோட preaching, whatever he teach about the kindness and love, அதையும் காப்பாற்றணும். அந்த கருணையும் அன்பையும் காப்பாற்றணும். இங்கே மோசஸோட லோவையும் காப்பாற்றணும். ஸோ இயேசு என்ன சொன்னார்? This write down at the ground and say, whoever is not sin among you, throw the first stone. Amen. ஒன்றும் இல்லை, எவன் பாவி இல்லையோ, எவன் பாவம் செய்யலையோ மதக்கல்ல வீசுன்னு சொன்னான். மதக்கல்ல வீசுன்னு சொன்னார் இயேசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
என்னாச்சு? என்னாச்சு? One after another leave the crowd, from the elders to the youngest. எல்லாரும் போயிட்டாங்க. ஆமென். எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பொம்பளை வண்டி அங்கே நின்றாங்க, அந்த பெண் வண்டி அங்கே நின்றுது. இது என்ன தெரியுது? எவ்ரிபடி ஆர் சின்னர். ஆமென். அல்லேலூயா. வயசாயிட்டா வந்து அவங்க சின்னர் இல்லைன்னு கிடையாது. ஓகே, வயசாயிட்டா தான் ரொம்ப ராங்கி செய்வாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 60 வயசுக்கு மேலே தான் ரொம்ப ராங்கி பண்ணுவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறையா. குடிச்சிட்டாங்க உளுந்து கிடக்கிறது, குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறது. பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களாம். ஏன்னா அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவங்கள மதிக்கலையா, அதனால் வந்து இவங்க பிள்ளைங்க மானத்தை வாங்குறாங்களாம். பஸ்ஸாரில் படுத்துக்குவாங்க, பஸ் ஸ்டாப்பில் படுத்துக்குவாங்க, குடிச்சிட்டாங்க உளுந்து கிடப்பாங்க. வீட்டில் சத்தம் போட்டு சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு மானத்தை வாங்குறாங்களாம். எல்லாம் வயசானவங்க பண்ணுற வேலை தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. அதனால வயசாயிட்டா நல்ல இல்லை, வயசாயிட்டா அவனும் கேட்டவங்க தான். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் எவ்ரிபடி லீவ் த கேர்ள். அந்த பெண் வண்டி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் what Lord Jesus said. Lord Jesus asked the woman, எல்லாரும் எங்க? Where everybody left her. So she said, nobody condemn me, so you please condemn me. Lord Jesus said, who am I between you and God? Amen. உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நான் யாரு? Nobody condemns you. I am not going to condemn you either. Go and do not sin. Amen. Hallelujah. போ, பாவம் செய்யாதே. இன்னைக்கு இதுதான் பைபிளோட லோ. என்னன்னா, when you realize your mistakes, you are wrong and you are sin, you already been forgiven. Amen. அவ்வளோதான். இன்னைக்கு உன் பாவத்தை நீ உணர்ந்துட்டியா, உன் தவறு உணர்ந்துட்டியா, தவறு ராங் டூயிங்ஸ், உன் பாவத்தை நீ உணர்ந்துட்டுன்னா ஆண்டவர் உன்னை மன்னிச்சுடுவார். ஆமென். அவ்வளோதான். after that don't do that again. Don't do the sin again. Amen. And do not condemn each other. Do not pinpoint each other. சொல்லாதீங்க, condemn பண்ணாதீங்க. அவங்க எப்படின்னா அவங்க எப்படியா இருந்துட்டு போட்டோம், நீ எப்படி இருக்க. Don't condemn others. Let them be what they want to be. You show your kindness and love. Are you showing your kindness and love? Don't pinpoint anybody. நீ சொல்லாத, அவங்க மேல் பழி தூக்கி போடாத. நீ எப்படி இருக்க மதர், அது பாரு. Amen. God already said, Lord Jesus said, I am nothing between you and God. உனக்கும் என் தந்தை உன்னை மன்னிக்கணும். அப்போ நீ ரியலைஸ் பண்ண, நான் உன்னை கண்டெம் பண்ண மாட்டேன். பட் நீ ரியலைஸ் பண்ணுறா தந்தை உன்னை மன்னிச்சுடுவேன். ஆமென். When you realize your mistakes, God will forgive you. Amen. Hallelujah. Hallelujah. என்னைக்குமே வந்துட்டு எப்படி, how do you realize your mistakes? சொல்லுங்க பாப்போம். இதுதான் ரொம்ப கஷ்டம். How do you realize your mistake? உங்க தவறு எப்படி உணர்வீங்க? சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாவம் இருக்க டைம்ல எனக்கு தெரியல, நான் என்ன செஞ்சேன் எனக்கே தெரியல. எஸ், ஆமா, நீ பாவம் செஞ்சு நீ மறந்துடுவேன். நீ பாவம் செஞ்சுட்டு நீ கெட்டது செஞ்சு அது இது பண்ணிவிட்டானே பட்டு நீ மறந்துடுவ. ஏன்னா the Lord Holy Spirit follows you. எல்லாம் ரெக்கார்ட் வச்சுப்பேன். ஆமென். எல்லாம் ரெக்கார்டில் இருக்கும். நீ ப்ரே பண்ண உனக்கு அந்த ஞாபகத்தை கொண்டு வருவார் ஆண்டவர். whatever you have done, அது வரும், அந்த ஞாபகம் உனக்கு வரும். ஆண்டவர் கொண்டு வருவார் ஞாபகத்துக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், always when you pray, ask God, make me realize my mistakes. God, நான் என்ன தவறு செஞ்சேன், make me realize, என் குற்றங்களை உணர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு காமிங்க, என் குற்றங்களை எனக்கு காமிங்கன்னு சொல்லி செவிங்க. ஆமென். அல்லேலூயா. எப்போதும் வந்துட்டு do not forget how you come to God. எப்படி நீ ஆண்டுட்டு வந்து அதை மறக்காத. ஆமென். அந்த என்ன சொல்லுவாங்க, கைட். யூ நோ வாட் இஸ் கைட்? பட்டம் தெரியுமா? பட்டம் மேலே பறக்குது தெரியுமா? பட்டம் பறக்குதுல, the kite is flying. Okay, but never forget the string that make the kite fly. Amen. பட்டம் பறக்குது தெரியுமா? எல்லாரும் அந்த நூலை மறந்துடுவாங்க. அது நூல்னால தான் அது பறக்குது. அந்த நூலை மறந்துடாதீங்கன்னு சொல்றேன். ஆமென். Hallelujah. And never forget the string that make the kite fly high. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய லெவல்ல இருந்தாலும்
never forget யார் உங்களை ஏற்றி விட்டா. ஆமென். உங்களை யார் அவளை மேலே ஏற்றி விட்டா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. so be kind. கருணையா இருங்க. Some people they won't be kind, they won't love anybody, but they want everybody to love them, everybody to be kind with them. அது எப்படி முடியும்? அம்மாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, நீ என்னென்ன செஞ்ச, what are the things that you have done against God that God don't like. Amen. That God don't like. என்னென்ன செஞ்சோம் ஒன்று பார்த்து நீ ப்ரே பண்ணாதான் the forgiveness will come and you can have the kindness, you can love. When you have the kind only you can love. You don't have the kindness you cannot love. Amen. Kindness என்னது? is thinking about others, is thinking about others. நிறைய காரியங்கள் இப்போ வந்து ஒரு அப்பா இருந்தாராம். ஒரு அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, கூட்டத்தில் நடந்து போகும்போது they go for ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோமே, ஒரு திருவிழா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ் ஒர்க் வச்சுக்கோமே. அவன் வந்து கேட்டாங்க, அவன் ஃபயர் கிராக்கர்ஸ் பார்த்தியா நேற்று? நான் சொன்னேன், நான்லாம் பார்க்க மாட்டேன். ஆமாம். அப்போ அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிச்சிருச்சான் தூரமாக. அப்போ எல்லோரும் கூட்டமாக நின்று பார்த்துருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாரோ, அவங்க மகனை தூக்கி தோளில் வச்சுட்டு பார்த்துருந்தாங்க. அப்போ தோளில் வச்சுட்டு பார்த்துருந்தாங்க. அப்போ அவங்க உள்ள வந்து கேட்டாங்க, எல்லாரும் நின்று தானே பார்க்குறாங்க, உன் மகனை வந்து எதுக்கு நீ தோளில் வச்சு பார்த்துருக்கேன்? அவங்க அப்பா சொன்னாங்க, என்னால் இவ்வளோ தான் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியாது, அவன் பார்க்கணும்னு சொல்லி தான் தோளில் வச்சுருக்கேன்ட்டு. ஆமென். என்னால் பார்க்க முடியாதுல்ல, என் பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி தான் தோளில் வச்சுருக்கிறேன். ஆமென். என்ன புரிஞ்சிச்சு? இது என்னால் சாதிக்க முடியாதுல்ல, என் பிள்ளை சாதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்னால் செய்ய முடியாதத என் பிள்ளை செய்யணும்னு சொல்லி தான் எல்லாரும் உழுந்து பின்னாலே ஓடுறோம். All the parents are showing the kindness, the love, so that the children can achieve what we cannot achieve. Amen. What we cannot do, we expect the children to do. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான். ஸோ நீ நடந்து வந்த பாதையை நீங்கள் மறக்காதீங்க. ட்ரை டு பி, உங்களோட ஸ்பௌஸ், உங்கள் ஸ்பௌஸ், உங்கள் கணவன், மனைவி, do you have kindness between both of you? அந்த மாதிரி யோசிக்கணும். உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த கருணை இருக்கா? love, yes, you all love each other, yes, correct, but do we have the kindness? Do we have the kindness? kindnessனா என்னது? இப்போ பாருங்க, ABCD எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கேன் செட்டு வரைக்கும். kindnessனா என்ன கேட்டேன்னு தெரியல. ஓகே, I explain kindness is thinking about others. Do you have kindness? Now the question is, do you have kindness between your wife? Children வேணாம் விட்டுருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கைண்ட்னஸ் இருக்கா? யார் சொல்லுது இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு கை தூக்க மாட்டோம். கைண்ட்னஸ்னா என்னது? ஒரு சிம்பிளாக சொல்லுங்க. கைண்ட்னஸ்னா என்னது? Just to show the kindness between the wife and between the husband. Tell me simply what we can do. Kindness. Yes, we love, okay, but where's the kindness? ஒரு சின்னதாக யோசிச்சு பாருங்க. இப்போ ஹஸ்பண்ட் வெளியே வேலை முடிஞ்சு வராது வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சு வராது காலையில், கம்மிங் மார்னிங்லாம் அதில் வராது. ஒரு பசியாரை போய் சாப்பிட்றேன், காலையில் போய் பசியாரு கடையில். அங்கேருந்து ஏதாச்சும் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு போகிறது தான் கைண்ட்னஸ். கேட்க தேவையில்லை, நீ சாப்பிட்றியா சாப்பிட்லையா, நீ கேட்க தேவையில்லை, நீ வாங்கிட்டு போ. அதான் அன்பு. தட் இஸ் லவ், தட் இஸ் கைண்ட்னஸ். நான் தின்னா மட்டும் போதும், அது எக்கடி கெட்டு போதுன்னு நினைக்கிறதுக்கு பேர் வந்து லவ் கிடையாது, கைண்ட்னஸ் கிடையாது. ஆமென். புரியுதா? அதே மாதிரி தான் சில்ட்ரன். நான் எப்போது பாட்டு வாங்குவேன், பரவாயில்ல, அது எனக்கு நார்மல். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் I love and I have kindness for my wife and my children. அவ்வளோதான் கதை. ஆமென். அல்லேலூயா.